இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எசென்ஷியல் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் என்ன? என்னடா இப்படிப்பட்ட ஒரு டாபிக்கை டீல் பண்றானேன்னு பாக்குறீங்களா? பலதரப்பட்ட பொலிட்டிக்கல், ஸ்போர்ட்ஸ், பல இதில் நம்ம ஃபேசட்ஸில் பார்த்துட்டோம். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு வேலைக்கு ஆகுமா, நம்ம டே டு டேல என்னெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றிய ஒரு கோணத்தையும் கொடுத்துட்டா, அது இந்த மோட்டிவேஷன் நியூஸ் சேனல் நம்ம சேனலுக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் கொடுத்து கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு தலைப்பில் தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து சில குறியீடுகளை கொடுத்துட்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸோட தான் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்த மாதிரி முதல் 3 விஷயங்களை பார்த்துடலாம். என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அது வந்து முதல் பாகம். இரண்டாவது வந்து இதில் என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இருக்கும் உங்ககிட்ட, எதை வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் நீங்கள் தேடுதல் இருக்கும், அந்த விஷயங்களை எப்படி பார்க்கணும். மூணாவது இதையெல்லாம் தாண்டி எந்த மாதிரி அப்டேஷனில் வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் வைக்கிறேன். வீடியோக்குள்ளே போட்டுக்கணும்னா இப்போ சொல்கிற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு இதெல்லாம் ஆப்வியஸாக தெரியுமேப்பா அப்படின்னு இருப்பீங்க, ஆனால் அந்த டயத்தில் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் தேவைப்படும் ஒரு போது தான் நீங்கள் ஓடுவீங்க. அது இந்தியன் மென்டாலிட்டி, நான் தப்பு சொல்லலை. ஆனால் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோவின் முதல் பகுதிக்கு நான் சென்றுறேன். முதல் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு மெயினாக நமக்கு தேவை, எல்லாருக்குமே தெரியும். பேன் கார்டு நிச்சயமாக வாங்கிக்கணும். ஏன்னா அது பேன் கார்டு இருந்து லாஸ்ட் 3 இயர்ஸுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் இருந்தால் தான் லோன்ஸ் எல்லாம் மாதிரி உள்ள விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓட்டர் ஐடி, அஃப்கோர்ஸ் எலெக்ஷனில் ஓட்டு போடுற எல்லாருக்குமே எலெக்ஷன் ஐடி தேவை. பாஸ்போர்ட் அஃப்கோர்ஸ் மிக முக்கியமான டாக்குமெண்ட். அதாவது அந்த பாஸ்போர்ட்டுடைய இது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து பல இடங்கள்ல நமக்கு சடனாக தெரியும். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லும்போது எங்கே ஓட்டர் ஐடி எடுக்கலையோ, ஆதார் எடுக்கலையோ, ஆதார் அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல வாங்குறாங்க. இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும்னா உடனே நமக்கு கை கொடுப்பது இந்த பாஸ்போர்ட் தான் சொல்லலாம். டிரைவிங் லைசன்ஸ் வண்டி வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே ஆப்வியஸாக அதை வாங்கித்தான் ஆகணும். ரேஷன் கார்டு அஃப்கோர்ஸ் நிறைய வீடுகளில் இருக்குது, அதனால அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ். இப்போ ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பேங்க் பாஸ்புக், ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கணும். இது முக்கியமான விஷயம். இப்போ உள்ள நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷன் ஆன்லைனில் நடக்கிற இந்த காலத்தில் வெரி என்ன சிரிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் செக் புக் இல்லைன்னா ஒரு கேன்சல் செக் அப்படின்றது கையில் இருந்ததுனா தான் பல விஷயமான இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அதே லோனாக இருக்கட்டும், இல்லை வேற விதமான பல ஃபினான்ஷியல் டீலிங்ஸுக்கும் அந்த டக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா இது கை கொடுக்கும் அப்படின்றதில் சொல்றதில் மிகையாகாது. அடுத்தது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அஃப்கோர்ஸ் மிக முக்கியமான டாக்குமெண்ட். இது லோன்ஸுக்கும் சரி, நம்ம சிட்டிசன் வந்து கரெக்டாக கட்டுறோம் அப்படின்ற எந்த விதமான இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்குள்ள ஒரு ஐடிஆர்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வேலைக்கு போகிறவங்களுக்கு சேலரி ஸ்லிப், ஃபார்ம் 16லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இரண்டாவது மிக முக்கியமான விஷயம். இதை தாண்டி எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பசங்க படிக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து மார்க் ஷீட், சர்டிஃபிகேட்ஸ், அஃப்கோர்ஸ் 10th 12th கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எங்கள் ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டோர் பண்ணி ஒரிஜினல்ஸை கரெக்டாக வைங்க. டிகிரி, டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸும் அதே மாதிரி தான். ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட். இதை தாண்டி அடுத்தது லீகல் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, இல்லை ஒரு லேண்ட் ஓன் பண்ணுறீங்கன்னா அதுல கரெக்டான ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் டாக்குமெண்ட், சேல் டீட், ரெஜிஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதை தவிர ரெண்ட்டில் இருக்கிறவங்க ரெண்ட் அக்ரிமெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. வில் என்னன்னா பவர் ஆஃப் அட்டார்னி, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ஜாகிரதையாக வைக்க வேண்டும். அஃபிடவிட், நேம் சேஞ்சு, கேஸ்ட், டொமிசைல், பல விதமான இதை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நல்லா வச்சுக்கிறது நமக்கு எந்த டயத்துலையும் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லலாம். இதை தாண்டி ஃபேமிலி பர்சனல் ரெக்கார்ட்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட், அதை தாண்டி டெத் சர்டிஃபிகேட், யாராவது இப்போ நபர்கள் போயிருந்தால் அது வாங்கி வச்சுக்கிறது நல்லது. கேஸ்ட் சர்டிஃபிகேட், ரிசர்வேஷன் உள்ளவங்களுக்கு அது பொருந்தும். டொமிசைல் சர்டிஃபிகேட், அதை தவிர டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்ஸாக இதையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது
அடுத்து ஹெல்த் அண்ட் இன்சூரன்ஸ்ல வந்தா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கிற நபர் வைத்திருக்க வேண்டும் எல்லோரும். இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் கண்டிப்பா. அதுக்கு பாலிசி டாக்குமெண்ட் இருக்கணும். மெடிக்கல் ரெக்கார்டும் கண்டிப்பா வச்சிருக்கணும். ஏதாவது சடனா ஒரு எமர்ஜென்சினா கை கொடுக்கும். வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், கோவிட்ல போட்ட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாதவங்க அதை எப்படியாவது வந்து வச்சுக்க பாருங்க. ஏன்னா இது எப்படி ஹெல்த் ரிலேட்டட் இம்பாக்ட்ஸ் வருங்கிறது யாராலையுமே கனெக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் முடிஞ்சு போன கதைன்னா அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் அதுலயும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயங்கள் வரலாம். அதை தாண்டி ஆர்கன் டொனார் கார்டு, அதாவது ஆர்கன் டொனேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ஆயுஷ்மான் பாரத் கார்டு, இது வந்து சென்ட்ரல் லெவல்ல தமிழ்நாடு தாண்டிங்கன்னா ஆயுஷ்மான் கார்டு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கார்டு. இதெல்லாம் வந்து சில ஹெல்த் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ். இதை தாண்டி எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ். இப்போ வேலைக்கு போறவங்க வேற வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைசன்சஸ் டாக்டர்ஸ் லாயர்ஸுக்கெல்லாம் வேணும். அதே மாதிரி இபிஎஃப் அக்கௌண்ட் டீடைல்ஸ், யூஏஎன் நம்பர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து பல நபர்களுக்கு தெரிந்திருக்கலாம். பல டாக்குமெண்ட் தெரிந்த டாக்குமெண்ட் இருக்கும், தெரியாத டாக்குமெண்ட்டும் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதெல்லாம் வந்து எல்லாம் ஆர்கனைஸ்டா இப்போ ஆன்லைன் பேசிஸ்ல வந்து டிஜி லாக்கர் இருக்கு, பல விதமான கூகுள் டிரைவ், பல விதமான டாக்குமெண்ட் வைக்கிற இடங்கள் இருக்கு. கிளவுட்ல வச்சு அழகா மெயின்டைன் பண்ணி எப்போ தேவையோ டக்குன்னு ஆர்கனைஸ்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் மிக முக்கியமான உதவியாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு நான் முடிக்கிறேன். இதுல வந்து 3 பகுதின்னு சொல்லியிருப்பேன். இந்த 3 பகுதின்னு இல்லாம இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே நான் கவர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ பதிவா தான் நான் இதை பாக்குறேன். இதை தயவு செஞ்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டயத்துக்கு யூஸ் ஆகும். சேவ் பண்ண மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஏதோ எனக்கு வியூவர்ஷிப் வரணுங்கிறதுக்காக சொல்லலை. இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க நியர் அண்ட் டியர் பீப்புள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஒரு இதெல்லாம் தாண்டி சோஷியல் சர்வீஸாகவும் உதவக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். அதை பற்றி பேசணும்னா கூட நான் டாபிக் வச்சு நிறைய பேருக்கு பேசி இது பண்ண விரும்புகிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.